ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ண தேவையில்லைங்க. வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு இருந்தாலே போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கடாய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 30 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 20 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனில் செய்ய போகிறேன், அதான் நான் 20 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடவே 15 to 20 காஞ்ச மிளகாயை விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. விதையோடு சேர்த்து செஞ்சால் ரொம்ப காரமாக இருக்கும், அதான் விதையை எடுத்துடுறோம். இப்போது இதை நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து வதக்குங்க. சால்ட்டு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். இப்போது மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி விடுங்க. இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போது மூடியை எடுத்துட்டு நல்லா வதக்குங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கணும், இல்லாட்டி அடியில் தீஞ்சு போயிடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது சிக்கன் இந்த மாதிரி இருக்கணும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சிக்கன் உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.